முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கின்ற ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தவிச்சாலிங்க நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேஷன் இந்த ரெண்டு இன்ஜினியரிங் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா +2 முடிச்சுட்டு எது லேட்டான இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டு டாப்பிக்கோட டிஃப்ரென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, தமிழ்நாட்டில் எங்கள் காலேஜில் அது ரிலேட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு எப்படி அட்மிஷன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேஷன் ரெண்டுமே வந்து பார்த்தா எப்பயுமே ஒரு டிமாண்ட், இப்போ ப்ரெசென்ட்லேயும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி ரெண்டுக்குமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குன்னே வந்து சொல்லலாம். தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தா இது ரிலேட்டடான இன்ஜினியரிங் கோர்சஸ், அதாவது பிஇ பிடெக்லையும் சரி எம்இ எம்டெக்லையும் நிறைய காலேஜஸில் இது ரிலேட்டடான கோர்சஸ் வந்து இப்போ வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தலாம். அப்புறம் வந்து கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். இப்போ வந்து நம்ம ஹியூமனுக்கு இருக்கிறது வந்து பார்த்தா நேச்சுரலாக வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இந்த இன்டெலிஜென்ஸை வந்து பார்த்தா ஒரு மிஷினுக்கு வந்து பார்த்தா ப்ரோக்ராமிங் மூலிமா வந்து பண்ணி அதை வந்து ஆப்ரேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அதுவே செல்ஃப் கரெக்ட் ஆகி ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி, அதாவது கன்க்ளூஷன் கண்டுபிடிச்சி அதுவாக வந்து ரன் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் வந்து சொல்லலாம் இதை பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுவே ஆட்டோமேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பார்த்தோம்னா இன்டெலிஜென்ஸாக அதுவால வந்து செயல்படாது. இது பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு மிஷினுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த ஒர்க்கை, அதாவது ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக வந்து செஞ்சு முடிச்சிடும். அது வந்து ரிப்பீட்டடாக இருந்தால் ரிப்பீட்டடாக கூட செஞ்சுட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒர்க். இதை பொறுத்தவரையும் பார்த்தா இன்டெலிஜென்ஸாக அதுவாக வந்து எந்த முடிவுமே எடுக்காது. இதுவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்தவரையும் அதுவாக வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில், அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் பேஸில் இது வந்து பார்த்தோம்னா சில முடிவுகள் வந்து எடுக்கும். இதுவே ஆட்டோமேஷன் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா அது வந்து ஓனாக கூட வந்து ஒரு ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா லிட்டில் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் பேஸில் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஓன் முடிவு எதுவுமே ஆட்டோமேஷன் பொறுத்தவரை எடுக்காது. இதுவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லலாம். இதுவே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து ரிப்பீட்டான ஒர்க்லாம் வந்து செய்யாது உங்களுக்கு. இதுவே ஆட்டோமேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து ரிப்பீட்டான ஒர்க்கை வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து சொல்லலாம். அதாவது வந்து ஒரு பொருளை வந்து நம்ம பை பண்ணுறோம் ஆன்லைனில், அது வந்து நம்மளுக்கு ரீச் ஆகிற வரையுமே நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தா இன்னொரு பையர் வந்து பொருளை வந்து ப்ராடக்ட் வாங்கினாலும் அவருக்கும் கண்டினியூஸாக வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தா ஆட்டோமேஷன், ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் போய்கிட்டே இருக்குது. இது பேர் தான் வந்து ஆட்டோமேஷன் அப்படிம்பாங்க. இதுவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரோபோட்டிக்ஸ் வந்து சொல்லலாம். ரோபோட்டிக்ஸ்லாம் நிறைய வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் ஆர்டிஃபிஷியலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியலாக அதுவாக இன்டெலிஜென்ஸாக வந்து சில முடிவுகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். ரெண்டுக்கு கம்பைன் ஆகி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், அதாவது ஆட்டோமேஷன் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டு கம்பைன் ஆகி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வர இந்த ஆட்டோமேட்டிக் கார்லாம் வந்து சொல்லலாம். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த பிரேக் போடுறது, அது மட்டும் இல்லாமல் பெண்டு வந்தால் வளையிறது, இந்த மாதிரியானதெல்லாம் வந்து பார்த்தா ஓனாகவே வந்து முடிவெடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவும் ரன் ஆகுது. ஸோ ஆட்டோமேஷன் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வர அந்த ஆட்டோமேட்டிக் கார்லாம் வந்து சொல்லலாம். ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஹியூமனோட வந்து இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். சில சுச்சுவேஷன் வந்து டேரெக்டாக வந்து கொடுப்பாங்க, சில இதில் வந்து பார்த்தா ப்ரோக்ராமிங் மூலிமா வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் பேஸில் தான் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி ஆட்டோமேஷனாக இருந்தாலும் சரி ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே, இப்போ ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தேவைகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் எடுத்துக்கிட்டாலும் ஆட்டோமேஷனோட தேவைகள் இருக்குது. ரெண்டு ஃபீல்டுமே வந்து பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தோம்னா ரெலவெண்ட்டான ஃபீல்டு தான் உங்களுக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்டெலிஜென்ட்டாக வந்து பார்த்தோம்னா அதுவே வந்து ஒர்க் ஆகுது. இதுவே ஆட்டோமேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டாஸ்க்கு வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக வந்து செஞ்சு முடிக்குது. இது வந்து ரிப்பீட்டட் மோடில் கூட நம்மளுக்கு வந்து செஞ்சு முடிக்கும். இதான் வந்து ரெண்டுக்குமே உள்ள ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நிறைய கோர்சஸ் வந்து இது ரிலேட்டடாக வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக்கில் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம். எம்இ எம்டெக்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்சி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. எம்எஸ்சி கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை நீங்கள் என்ன +1 +2 குரூப் சூஸ் பண்ணிக்கிறோ அதுக்கேற்ற மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் பேசிக்கான ஒரு குரூப் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எம்இ எம்டெக்கில் வந்து பார்த்தா இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி வந்து கோர்ஸோட நேம் வந்து வேறு ஏதாவது ஃபீல்டோட கம்பைன் ஆகி நிறைய காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணி
பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்தவரையும் நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தா பிஇ பிடெக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்தவரையும் இந்த மாதிரியான பிஇ பிடெக் கோர்சஸ்க்கு நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலிமா +2 மார்க் பேஸில் இந்த கவுன்சிலிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட கவுன்சிலிங் பேஸில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். இதுவே வந்து டாப் லெவல் காலேஜில் எயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜேடபிள்யூ மெயின் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் இந்த எக்ஸாம் மூலிமா கூட அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் பிஇ பிடெக் பொறுத்தவரை. இல்லை நீங்கள் யூஜியில் ஏதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டான இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக்காக எம்இ எம்டெக்கில் இது மாதிரியான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதலாம். அதாவது பிஇ பிடெக் முடிச்சதுக்கப்புறம். அப்படி இல்லைனா கேட் எக்ஸாம் எழுதி டாப் லெவல் காலேஜில் கூட அட்மிஷன் வந்து வாங்கலாம். எம்இ எம்டெக்லையும் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக வந்து அவைலபிளாக இருக்குது. பிஇ பிடெக்லாம் இப்போ தான் ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எம்இ எம்டெக்லாம் முன்னாடி இது லேட்டான கோர்சஸ்லாம் நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எம்எஸ்சியில் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான வேறு ஸ்ட்ரீமில் கூட உங்களுக்கு இது லேட்டான கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அந்த மாதிரியான ஃபீல்ட் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். எம்இ எம்டெக் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிஹெச்டி கூட படிக்கலாம். இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேஷன் ரிலேட்டடான கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக பிஇ பிடெக்லேயே வந்து பார்த்தோம்னா நிறைய காலேஜஸில் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கோர்சஸ் வந்து தமிழ்நாட்டிலே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த ரிலேட்டடான ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணி படிச்சுட்டு எம்இ எம்டெக்கில் வேணால் இந்த மாதிரியான ஆட்டோமேஷன் ரிலேட்டான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். இல்லை பிஇ பிடெக்லேயே வேறு என்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அந்த மாதிரியான கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சூஸ் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லை இண்டஸ்ட்ரியல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இந்த மாதிரியான ஃபீல்டு கூட சூஸ் பண்ணி படிக்கலாம். இதுக்கான காலேஜும் தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கு லேட்டான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் சென்னையில் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா பிஇ பிடெக் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இந்த காலேஜில் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதுவே பிஇ பிடெக் ரோபோட்டிக்ஸ் அண்டு ஆட்டோமேஷன் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நிறைய காலேஜஸில் தமிழ்நாடு பொறுத்தவரையும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் இதுக்கு பொறுத்தவரையும் டாப் லெவல் காலேஜ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜேடபிள்யூ மெயின் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலிமா அந்த கவுன்சிலிங் மூலிமா +2 மார்க் பேஸில் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் இது லேட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டான்செட் எக்ஸாம் கேட் எக்ஸாம் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி கூட நீங்கள் எம்இ எம்டெக்ல இந்த ஆட்டோமேஷன் லேட்டான கோர்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டில் எதுக்கு வந்து அதிக டிமாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுக்குமே வந்து ஒரு நல்ல டிமாண்டே இருக்குது. இப்போ மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்லையுமே ரெண்டுக்குமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தேவைகளும் அதிகரிச்சுட்டே வருது. ஆட்டோமேஷன் வந்து யார் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணி படிங்க. சூஸ் பண்ணி படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கில் ப்ளஸ் நாலேஜாக அந்த ஃபீல்டில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் கெரியர் வந்து சூப்பராக இருக்கும். ரெண்டுக்குமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்க கோர்ஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் பிஇ பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்ணாலும் சரி, பிஇ பிடெக் ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக சூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது முடிச்சா எது ரிலேட்டடான கம்பெனிஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எந்தெந்த ஃபீல்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா மேனுஃபேக்சரிங் கம்பெனி இப்போலாம் மோஸ்ட்லி எல்லாமே ஆட்டோமேஷனுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் கம்பெனி முக்கியமாக காரு பைக்கு இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கம்பெனிஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசர்ச் லேப்ஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்கிங் ரிலேட்டடான கம்பெனிஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் எம்இ எம்டெக்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ரிலேட்டான ஜாப் கூட வந்து போகலாம். ரெண்டுக்குமே என்றைக்குமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குன்னே வந்து சொல்லலாம். நீங்கள் ஆட்டோமேஷன் சூஸ் பண்ணாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்ணாலும் சரி. பட் எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டடாக இருக்கணும். அந்த மாதிரியான அப்டேட்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கெரியர் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது ரிலேட்டான காலேஜஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எக்கச்சக்கமான காலேஜஸ் வந்து இப்போ வந்து இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி நேமில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில காலேஜ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சியில் வந்து கொடுக்குறாங்க, கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து கொடுக்குறாங்க, எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்க, சாஸ்திரா யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இது லேட்டான கோர்சஸ் வந்து உங்களுக்கு தர்றாங்க. இதுவே வந்து ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக எடுத்துட்டோம்னா அதாவது பிடெக் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இந்த நேமில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிஎஸ்ஜியில், காருண்யா யூனிவர்சிட்டியில், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில், பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான காலேஜஸில் இது லேட்டான கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரியான காலேஜ் ப்ளஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம்.
இதுவே வந்து பார்த்தா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் சென்னையில் இது ரிலேட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் கூட இங்கே வந்து ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஆட்டோமேஷன் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த 2 கோர்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நம்புறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.